அண்மைச் செய்தி கேரள வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். அதாவது கேரள மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக மழையானது பல்வேறு மாவட்டங்களில் ஒட்டி தீர்த்துள்ளது. இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்கு உட்பட்ட முண்டகையின் மலைப்பகுதியில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் இன்று காலை 12 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கையான உயர்ந்த நிலையில் சற்று முன் தற்போது 36ஆக இருந்த நிலை தற்போது 41ஆக உயர்ந்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த நிலச்சரிவில் 50க்கும் மேற்பட்டவரை மீட்கப்பட்டு அவர்களை ஆங்காங்கு உள்ள தனியார் மற்றும் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 1000 பேரை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு துறையினரும் மற்றும் தீயணைப்பு துறையினரும் 250க்கும் மேற்பட்டவரும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு மீட்பு சார்ந்த அதிகாரிகளும் அங்கு முகாமிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல ராணுவ ஹெலிகாப்டரும் விமானப்படை ஹெலிகாப்டரும் அங்கு செல்ல உள்ளது. தற்போது வயநாடு மாவட்டத்தில் காலநிலை மாற்றம் தொடர்ந்து இந்த மழை பெய்ததன் காரணமாக ஹெலிகாப்டர் கோழிக்கோடு மாவட்டத்திலிருந்து வயநாடு செல்வதற்கு சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதே போல அவசர அழைப்பு என்னும் பல்வேறு துறை சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் 41 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து 200 இந்த சம்பவம். அதே போல காவல்துறை சார்பில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறையும் திருவனந்தபுரத்தில் திறக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.